ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்விகாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் செடியில் ஒரு 2 நாள் தாங்க ஆகுது. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் பிடுங்க போகிறோம். பாருங்கள், என்னோடய பையன் வந்து என்ன செஞ்சிட்ருக்கான் அப்படின்னா கத்திரிக்காய் பிடுங்கிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவன் கத்திரிக்காய் பிடுங்கிறதில்ல. நானும் வீடியோவில் வரணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஆசை. சரிங்களா? ஸோ அந்த செடியில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பர்பிள் கலர் இருக்குது, வெள்ளை கலர் கத்திரிக்காய் இருக்குது, அண்டு நார்மலாக நாட்டு கத்திரிக்காய் இருக்குது, க்ரீன் கலர் குண்டு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தம்பி வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காயும் நாட்டு கத்திரிக்காயும் பிடுங்கிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது. ஸோ இன்னொரு 1 வீக் கழித்து தான் அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிடுங்க போகிறோம். இப்போ பாருங்களேன், ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொன்றா தேடி தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிடுங்கிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கத்திரிக்காய் செடியை நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக வச்சுருக்கேங்க. குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 10 கிலோ கத்திரிக்காய்னாலும் இதில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பிடுங்கிக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் கடைசல், கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் சாம்பார் இது தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 செடிக்கு மேலே கத்திரிக்காய் செடி வச்சுருக்கிறதுனால டெய்லியும் அதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபீஸ் டெய்லியும் போனால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ ஆர்வமாக கத்திரிக்காய் பிடுங்குறான்னு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த கத்திரிக்காய் செடிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்டேஜ் மட்டும்தாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாட்டு சாணத்தை என்ன செய்வேன்னா காய வச்சு அதை தட்டி எப்போயாவது ஒரு 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி போடுவேன். அப்புறம் முட்டை ஓடு, சரிங்களா, வாழைப்பழத்தோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நான் கொண்டு வந்து கட் பண்ணி என்ன செஞ்சிருவேன்னா செடிக்குள்ளே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு உரமாக அதுக்கு செடிகளுக்கு இருக்குது. நல்ல காயும் என்ன செஞ்சிட்ருக்குன்னா எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த சைடு வச்சுருக்கோம், அந்த சைடு ஒரு 3 செடி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ எங்கள் பையன் அந்த செடியில் போய் என்ன செய்ய போகிறான் அப்படின்னா காய் பிடுங்க போகிறான். இங்கே ஒரு காயை விட்டுட்டான். அதனால் போயிட்டு திரும்பி வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த காயை பிடுங்குறான். பாருங்களேன், அடுத்ததாக பாருங்கள், இப்போ வேகமாக ஓடுறான். இந்த சைடில் இருக்கிறதுல வந்து பிடுங்கியிருக்கான். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பிஞ்சு இருக்குது. சரிங்களா? இப்போ அதிலேருந்து ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஓவராலாக இப்போ பிடுங்கிட்டான். இப்போ இதில் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.